டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதை பார்த்து எவ்வளோ பேர் வந்து வயிறு எரிஞ்சிட்ருக்காங்க. வயிற்றெரிச்சல் இருக்க தானே செய்யும். அதுக்கு தான் வந்து இந்த தோத்த கட்சிங்க இப்போ ஏதோ ஒரு சீட்டு ஜெயித்தவங்க, அந்த 2 சீட்டு ஜெயித்தவங்க, இந்த வயிற்றெரிச்சல் கட்சிங்களாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து திருவள்ளுவர் எப்போ சொல்லிட்டு போயிட்டார் பல குரல்கள் மூலமாக யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து சரியான குரல் என்ன தெரியுமா? பிறர்க்கின்னா முற்பகல் செய்மின், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்மின்னா நம்ம வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அவங்க சசிகலாங்க ஆட்சியை வந்து கையில் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இதே பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்தோன்னா அழகாக அவர் அந்த ஜெயலலிதா அவங்களுடைய சீட்டில் கூட அவர் உட்காரல, அப்படியே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவங்ககிட்ட ஒப்படைச்சார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே ஒரு நிலைமை வந்தது. காலில் விழுந்து ஓட்டு கேட்டார், எல்லாம் அது ஆட்சியை பிடிச்சார், சார் அரியணை ஏறிட்டார். அதுக்கப்புறம் அவங்களே வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறார். ஸோ எவ்வளோ ஒரு ஆள் பாருங்கள், எவ்வளோ நல்லவர். அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்மின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். வந்துடுச்சா இப்போது? அவர் என்ன அங்கே அவங்கள செஞ்சு வெளியே துரத்துனாரோ அதே ஒரு நிலைமையை அவங்க கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்கன்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். ஸோ அவருக்கு அதே நிலைமை வந்துடுச்சு. இன்றைக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார் அவங்க கட்சிகளை. இன்னும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை, மிகப்பெரிய தண்டனையை இன்னும் அனுபவிப்பார். அடுத்தது சீமான் இருக்கார்ல, இந்த வாயை விற்று ஒரு நாள் பொழைச்சிட்டு இருந்தார். அவருக்கும் வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் அந்த நாவை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்கணும். அப்படி அடக்கலைன்னா அதோடு அவங்க அவ்வளோதான், அழிய வேண்டியது தான் அப்படின்ற அந்த குரல் தான் வந்து சீமானுக்கு உதாரணம். என்னென்னலாம் பேசியிருப்பார். ஆரம்பத்திலேருந்து திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவையும் விமர்சித்தவர் என்ன பண்ணாரோ தெரியல, எங்கேருந்து எது வாங்கினாரோ தெரியல. அதுக்கப்புறம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் டிவிகே தளபதி இது சொல்லியே பைத்தியம் பிடிச்சி தொண்டை கிழிஞ்சி பேச முடியாமல் போய் விரக்தியில் இன்றைக்கி அழுதுன்ட்ருக்கார். இதுக்கு தான் சிறந்த குரல் யாகாவாராயினும் நாகாக்க. அப்படி காக்கலைன்னா இதை மாதிரியான அழிவை, இது மாதிரியான ஒரு இன்னல்களை சந்திக்கணுன்றது தான் இந்த குரல். அதுக்கப்புறம் நம்ம பிரேமலதா அம்மையார் இருக்காங்க, அவருக்கும் ஒரு மிகப்பெரிய சிறந்த குரல் வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லிகிட்டு இருக்கார். அது என்னென்னா, என்னன்றி